அன்பு சகோதர சகோதரிகளே, இயேசுவின் பாடுகளை பற்றி நம்ம இன்னைக்கு தியானிக்க போகிறோம். பவுலடிகளார் என்ன சொன்னார்? பிலிப்பியருக்கு எழுதின 3வது அதிகாரம் 10வது வசனத்தில், இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்திற்கொப்பான மரணத்திற்குள்ளாகி எப்படியாகிலும் நான் மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்திருப்பதற்கு தகுதியாயிருக்கும்படிக்கு அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டமென்று விட்டேன், குப்பையாக எண்ணுகிறேன். இப்படி பவுலடிகளார் சொல்கிறாரு. இதில் அவர்கிட்ட பார்த்தீங்கன்னா உயிர்த்தெழுதலின் வல்லமை அதை நமக்கு புரியுது. ஆனால் பாடுகளின் ஐக்கியத்தை சொல்கிறாரு. பாடுகளின் ஐக்கியம், இயேசு கிறிஸ்துவின் பாடுகளை பற்றி இன்னுமாக அறியணும்னு பவுலடிகளார் ஆசைப்படுறாரு. அதற்கு என்ன அர்த்தம்னு நான் தியானித்து கொண்டிருக்க போது என்னோட ஒரு ஃப்ரெண்டு வந்து கேட்டுட்டு இருந்தாங்க, நீங்கள் குட் ஃப்ரைடேன்னு செலிப்ரேட் பண்ணுறீங்களே, அந்த பெரிய வெள்ளின்னு நீங்கள் கொண்டாடுறீங்களே, அது எதற்காக அதை குட்டுன்னு சொல்கிறீங்கன்னு கேட்டாங்க. அப்புறம் தான் நான் யோசித்து பார்த்தேன். இப்போ நம்ம பார்த்தோன்னா இந்த உலகத்தில் எங்கே பார்த்தாலும் போர் நடந்துட்டுருக்குது. போர்லாம் இருக்கப்ப மனித உயிர் தான் நஷ்டமாகுது. அப்படி மனித உயிர் மட்டும் நஷ்டமாகலை, இப்போ பிரிசனர்ஸ் ஆஃப் வார். ஈவன் நிறைய நம்ம கேட்குறோம், ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷன் கையில் அகப்பட்டுட்டானா பயங்கர குரூவலாக அடித்து அவங்கள கொல்றதெல்லாம். ஸோ சாவுங்கிறது ஒரு பயங்கரமானது. அதுவும் இப்படி கொடூரமான டார்ச்சர் பண்ணப்பட்ட சாவுங்கிறது இன்னுமாக கொடுமையானது. அதற்கும் மேலே உள்ள கொடுமை என்ன தெரியுமா? ஒருத்தர் சொல்லிட்டு இருந்தாரு, அவருக்கு வந்து ஏசப்பாவை பற்றி ஒன்றும் தெரியாதவர். அவர் சொல்லிட்டு இருந்தார், இந்த இறந்து போன என்னோட மனைவி நான் எப்படி திரும்ப பார்க்க முடியும்? இனிமேல் என்னால் பார்க்கவே முடியாது. இனிமேல் நான் அவ்வளோதான், நெவர் மோர். இதுக்கப்புறம் எனக்கும் அவங்களுக்கும் எந்த இதுவும் இல்லை. அப்படி ஒரு ரொம்ப சோகமாக ரொம்ப அழுகை, இனிமேல் பார்க்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னார். சாவுங்கிறது இவ்வளோ ஒரு பயங்கரமானது. ஃபஸ்ட்டு என்னென்னா அதுதான் ஒரு எண்டு. அடுத்தது பார்த்தோன்னா எண்டுக்கு அப்புறம் ஒன்றுமே கிடையாதுங்கிறது இன்னுமாக ஒரு பயங்கரம். இப்படி இருக்கிறப்ப இந்த கொடூரப்பட்டு அடிப்பட்ட இயேசு சுவாமியுடைய பாடுகளை நம்ம எதுக்காக செலிப்ரேட் பண்ணுறோம்? அதுதான் எனக்கு ஒரு ஆச்சரியமாக இருந்தது அந்த டைமில். அவங்ககிட்ட எப்படி அதை சொல்லலான்னுட்டு அதை தான் இன்றைக்கி நான் அவங்ககிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன். இயேசு சுவாமி வந்து அந்த ராத்திரியில் அந்த தோட்டத்தில் அவருடைய சீஷர்களோட கூட இருக்கிறப்ப யூதாஸ் வந்து அவருடைய கன்னத்தில் முத்தமிட்டு அவரை காட்டி கொடுக்கும்போது, நண்பா என்னை முத்தத்தினால காட்டி கொடுக்கிறாய் என்னை சொல்லிட்டு அந்த சோல்ஜர்ஸ், அந்த ரோமன் போர் சேவகர்கள் ஒரு கூட்டமாக வந்தார்கள். சிலவங்க சொல்கிறாங்க 100க்கும் மேலே இருந்தாங்கன்னு சொல்லிட்டு சில ஹிஸ்டோரியன்ஸ். அப்படி இருக்கப்ப அந்த போர் சேவகரை பார்த்து என்ன சொல்கிறார் தெரியுமா? அவருக்கு ஒரு பயமும் இல்லை. அவர் வந்து அவங்கள பார்த்து கேட்குறாரு, நீங்கள் யாரை தேடி வந்தீர்கள்? யாரை தேடி வந்தீர்கள்? அப்போ அவங்க சொல்கிறாங்க, நசரேனாகிய இயேசுவை தேடி வந்தோம். நிறைய இயேசுங்கிற பேரில் அங்கே நிறைய பேர் அந்த டைமில் இருந்ததுனால அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நசரேனாகிய இயேசுவை. அப்போ அவர் சொன்னார், நான் தான், ஐ ஆம். அந்த வார்த்தை வந்து தேவத்தின் வார்த்தை. அவருடைய வார்த்தையில் ஒரு வல்லமை அப்படி புறப்பட்டது. அத்தனை போர் சேவர்களும் பின்னாக கடந்து விழுந்தார்கள். தே ஃபெல் பேக்வர்ட்னு வேதத்தில் வாசிக்கிறோம். அந்த ஒரு வல்லமை இருந்தது. இயேசு சுவாமி எதற்காக அந்த பாடுகளுக்குள்ளே போனார்? அவரால் அந்த பாடுகளை ஸ்டாப் பண்ண முடியும். இந்த உலகத்தில் ஒருத்தனை பாடுபடுத்தி கொடுமைப்படுத்தி அவனை கொல்றப்ப அவன் சந்தோஷமாக உள்ளே போவானா? இல்லை, யாருமே சந்தோஷமாக உள்ளே போக மாட்டாங்க. எல்லாரும் கஷ்டப்பட்டு போவாங்க. ஆனால் இயேசு சுவாமி சொன்னார், ஃபார் த ஜாய் செட் பிஃபோர் ஹிம், அவருக்கு முன்பாக உள்ள அந்த மகிமைக்காக, அந்த சந்தோஷத்திற்காக அவர் அந்த சிலுவை பாடை ஏற்றுக்கொண்டார்னு வாசிக்கிறோம். இன்னொரு இதில் அவர் பார்த்தோன்னா, நான் இதற்காகவே இந்த உலகத்தில் வந்திருக்கிறேன். இந்த அவருடைய சீஷர்கள் கேட்பாங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, யோவான் எழுதின அந்த சுவிசேஷகத்தில் 12ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, இப்பொழுது என் ஆத்துமா கலங்குகிறது, நான் என்ன சொல்லுவேன்? பிதாவே, இந்த வேலை நின்று என்னை ரட்சியும் என்று சொல்வேனோ? ஆகிலும் இதற்காகவே இந்த வேலைக்குள் வந்தேன். ஐ கேம் ஃபார் திஸ் பர்பஸ் அப்படி சொல்கிறாரு. ஸோ 2 இது பார்த்தோன்னா, இதில் வந்து இயேசு சுவாமி சொந்தமாக இந்த இடத்துக்கு இந்த பாடுகளுக்குள்ளே வந்திருக்காரு. இன்னொன்று வந்து அவருக்கு பவர் இருக்குது, ஆனால் ஸ்டாப் பண்ணலை அந்த பாடுகளை. ஸோ அந்த கிராஸ் எடுக்கிறது அவர் வந்து
சந்தோஷமா எடுக்கிறாரு. அந்த கிராஸ் அவரை யாரும் அந்த சிலுவையை அவர் மேலே யாரும் திணிக்கலை. அவரை ஒரு விக்டிம் மாதிரி இழுத்துட்டு போகலை. நான் வரேன், என்னை கூட்டிகிட்டு போங்கங்கிற மாதிரி. ஏன்னா அவர் சொல்லிட்டு இருக்காரு, இதுக்காக தான் நான் வந்திருக்கிறேன். அந்த வார்த்தையை நான் யோசிக்கிறப்ப ஒரு பெரிய ஒரு நம்ம சிந்தைக்கு எப்பாற்பட்டதாக ஒன்று எனக்கு கர்த்தர் காண்பித்து கொடுத்தார். அது என்னென்னா, இப்போ இயேசு சுவாமி சொல்கிறாங்க 2-3 தடவை, நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம். அப்புறம் இயேசு சுவாமி, நான் ஆபிரகாம் பிறக்கிறதற்கு முன்னமே நான் இருக்கிறேன். அப்படி வந்து யோவான்க்கு எழுதின அதிகாரத்தில் 8:58 நீங்கள் வாசிக்கலாம். அப்புறம் யோவான் 10:30 நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம்னு சொல்கிறாரு. இப்படி இருக்கிறப்ப அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் தான் தேவன், நான் வந்து இந்த உலகத்தை படைக்கிறப்ப நான் இருந்தேன்னு சொல்கிறாரு. அப்போ அப்படிப்பட்ட ஒரு தேவன் இந்த உலகத்திற்கு வந்திருக்காருன்னா அது ஒரு பெரிய ஆச்சரியம். இந்த உலகத்திற்கு எதற்கு வந்திருக்கார்? சிலுவை சுமப்பதற்காக வந்திருக்கிறார். அந்த தேவனை நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா, இந்த யூனிவர்ஸ், இந்த பெரிய பூலோகம், நம்மளுடைய எர்த்து மட்டும் இல்லை, இந்த பெரிய அண்ட சராசரங்களை பார்த்தோன்னா இதில் அத்தனை கேலக்சிஸ் இருக்குங்கிறாங்க. இப்போ நம்ம இருக்கிற இந்த சோலார் சிஸ்டம், நம்மளுடைய சூரியன், சந்திரன், நம்முடைய எல்லா அந்த கோளங்களை இருக்கிறது பேர் அந்த மில்கிவே கேலக்ஸி. அந்த மில்கிவே கேலக்ஸியில் ஸ்பீட் ஆஃப் லைட்டு 186,000 மைல்ஸ் பெர் செகண்ட். அதில் ஒரு சைட்லேருந்து இன்னொரு முனைக்கு நீங்கள் போனீங்கன்னா 100,000 இயர்ஸ் ஆகும் லைட் ஸ்பீடில் போனான்னு படிக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு மேசிவ் பெரிய கேலக்ஸி. அந்த கேலக்ஸி மாதிரி அத்தனை கேலக்ஸிஸ் இருக்குது. சூப்பர் மேசிவ் கேலக்ஸி, சூப்பர் கிளஸ்டர்ஸ். இப்படிப்பட்ட ஒரு பெரிய அண்ட சராசரங்க, அதை நம்மளுக்கு நினைக்கவே, நம்மளுடைய எண்ணங்களுக்கும் நம்முடைய சிந்தைக்கும் அப்பாற்பட்ட வாஸ்ட்னஸ்னே சொல்கிறோம். அந்த யூனிவர்ஸை படைத்தவர், அது படைத்தது மட்டும் இல்லை, அது அவ்வளோ அருமையாக டிசைன் பண்ணியிருக்குன்னு போட்டிருக்கு. இப்போ சயின்டிஸ்ட்லாம் அதை பற்றி பார்க்குறப்ப அவ்வளோ அருமையாக ஒவ்வொரு பேராமீட்டர்ஸும் இவ்வளோ சின்ன சேஞ்ச் இருந்தால் கூட இந்த யூனிவர்ஸு நம்ம லைஃப் எக்ஸிஸ்ட் பண்ணியிருக்க முடியாது, நம்ம இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு தேவன், வல்லமையான தேவன், இந்த பெரிய அண்டா சராசரங்களை படைத்து அத்தனை கேலக்சிஸை படைத்து இந்த ஜூபிட்டர் கரெக்டான இடத்துல இல்லாட்டா வருகிற எல்லா மீட்டியோஸும் நம்ம அடுத்து நம்ம உலகம் மேலே தான் விழுந்திருக்கோம். அப்படிப்பட்ட ஒரு டிசைன். நம்மளுடைய டிஎன்ஏ பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டாட்டில் 3.1 பில்லியன் பிட்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் இருக்குங்காங்க. இப்படிப்பட்ட ஒரு அறிவுள்ள, ஞானமுள்ள, பவர், வல்லமையுள்ள தேவன் ஒரு சின்ன ஹெல்ப்லெஸ் பேபியா, ஒரு குழந்தையா இந்த உலகத்தில் வந்திருக்காருன்னா அது ஒரு பெரிய ஆச்சரியம். இட்ஸ் அ காஸ்மிக் ஈவெண்ட்னு சொல்லுவாள். ஏன்னா நம்ம வந்து இந்த உலகத்தில் XYZ 3 டைரெக்ஷன் தான் பார்க்குறோம். ஆனால் சயின்டிஸ்ட் சொல்கிறாங்க எத்தனையோ டைமென்ஷன் இருக்குது. 10 டைமென்ஷன், 11 டைமென்ஷன். இப்போ ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டு இருக்குது. நம்ம கண்களை திறந்தோன்னா ஏஞ்சல்ஸை பார்க்கலாம், அந்த ஈவில் பவர்ஸை பார்க்கலாம், ஏசப்பா நம்ம கண்களை திறந்தாங்கன்னா. அப்படிப்பட்ட ஒரு உலகத்தில் இருக்கிறப்ப ஏசு சுவாமி அதில் இருந்து நம்ம இந்த உலகத்துக்கு, இந்த குட்டி உலகத்துக்கு வரணும்னா அது ஒரு பெரிய ஆச்சரியம், ஒரு பெரிய மிஸ்ட்ரி. அதுதான் நான் உங்களுக்கு இப்போ எவ்வளோ அன்பு இருந்தால் அந்த தேவன் இந்த உலகத்துக்கு வந்திருப்பார். அவ்வளோ பெரிய வல்லமை அவருக்கு மிஞ்சி எதுவும் கிடையாது. ஆனால் தான் படைத்த அந்த மனிதன் தன்னை டிஸ்ஓபே பண்ணிட்டான், தன்னுடைய சத்தத்தை கேட்காமல் போய்விட்டான். அதற்காக நான் வருகிறேன்னு சொல்லிட்டு இயேசு சுவாமி வந்ததற்கு காரணம் எதுக்கு தெரியுமா? அந்த ரிலேஷன்ஷிப்பை திரும்ப வேண்டியன்னு சொல்கிறதுக்காக. முதல்ல அவர் நம்மளை ஒரு கார்டனில் தான் படைச்சார். அந்த கார்டன் கார்டன் ஆஃப் ஈடன். அதில் மனுஷன் இயேசு சுவாமிக்கு கீழ்ப்படியாமல் போயிட்டான். கீழ்ப்படியாததுனால தேவனுடைய ஒரே பெரிய ஆட்ரிபியூட் என்னென்னா ஹோலினஸ், பரிசுத்தம், பரிசுத்தம், பரிசுத்தம்னு சொல்லுவோம். அந்த பரிசுத்தருக்கு பாவத்தை காணக்கூடாத பரிசுத்தர். அவரால் அந்த மனுஷனோட கூட வாழ முடியலை. ஆனால் அவருடைய ஏக்கம், எனக்கு இந்த மனிதன் தேவை, மை ஃப்ரெண்ட் ஈஸ் யோ. ஸோ அதனால் ஈனோக்கோடு நடந்தார். இன்னும் எத்தனையோ நோவாவோடு இருந்தார். இப்போ அவருக்கு எல்லாரும் எனக்கு தேவை, என்னுடைய மக்கள் இவர்கள்னு சொல்லிட்டு அவர்களுடைய பாவத்தை நான் எடுக்கிறேன், அவருடைய பாவவுடைய பரிகாரத்தை நான் சிலுவையில் சுமக்கிறேன், அவர்கள் சந்தோஷமாக இருக்கட்டும், நான் சுமக்கிறேன், அவர்களுடைய வியாதியை நான் சுமக்கிறேன், அவர்கள் சாபத்தை
நான் சுமக்கிறேன், அவர்கள் சந்தோஷமாக வாழட்டும், என் குழந்தைகள் அப்படின்னு ஒரே ஒரு பயங்கர அன்புக்காக தான் இந்த உலகத்துக்கு வந்தார். அதுதான் நமக்கு நினச்சோன்னா ஒரு பெரிய ஆச்சரியமானது. அதனால் அவர் 3ஆவது நாள் உயிர் தெழுந்தப்ப நீங்கள் வேதத்தில் பார்த்தீங்கன்னா அவருடைய உடம்பு அந்த துணிக்குள்ளோடி கடந்து போனதுன்னு நம்ம பார்க்குறோம். அந்த துணிகள், அவர் தலைக்கு வச்சுருக்க துணி, உடம்புல இருக்க துணி, கீழே இருக்க துணி எல்லாமே அப்படியே அதே நிலைமையில இருந்தது. அப்படின்னா his body has been converted from this physical to a glorious body, but he got bodily resurrection. அதனால தான் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிய ஆவலாயிருக்கிறேன்னு பவுல் சொல்றாரு. அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை நம்முடைய ஒவ்வொரு அணுவையும் வல்லமை படைக்க வைக்கும். அந்த பாடுகளின் ஐக்கியம் நமக்கு அந்த ஹியூமிலிட்டி, அந்த சமாதானம், சந்தோஷம், அந்த பொறுமை, அதெல்லாம் நமக்குள்ள அந்த பாடுகள் எனக்காக சிந்தின ரத்தம் சிந்தின தேவன். அந்த சிலுவைக்கு உங்களை ஒரு நிமிஷம் கூட்டிகிட்டு போனேன்னா 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஏசு சுவாமி சிலுவையில் தொங்கிட்டு இருக்காரு. அவர் உடம்பெல்லாம் அடிக்கப்பட்டிருக்கு. அவர் மேலே 39க்கும் மேலான சாட்டை அடிகள். அந்த சாட்டைக்கு பின்னாடி இடையில பார்த்தீங்கன்னா ஆணிகள் வச்சுருப்பாங்களாம், கண்ணாடி துண்டுகள் வச்சுருப்பாங்களாம். அதெல்லாம் போட்டு அவர் உடம்புல இருந்து எல்லா சதைகளையும் பிச்சு எடுத்து ரத்தமாக வடியுது. அவர் தலையில் அந்த முள்முடியை சூட்டியிருக்காங்க. அதுலேருந்து அவர் கண்ணு வழியாட கூட ரத்தம் வருது. இப்போ அவர் அந்த சிலுவை, பாரமான சிலுவையை கொடுத்து சுமந்து போக சொல்லியிருக்காங்க. அந்த சிலுவையை சந்தோஷமாக தூக்கி கொண்டு கொல்கத்தாவில் வந்து அவர் கைகளையும் கால்களையும் ஆணியால் துளைத்து அவர் அங்கே தொங்க விட்டுருக்கப்ப அவருக்கு மூச்சு விடணும்னா அந்த காலில் இருந்து அப்படியே ப்ரெஸ் பண்ணிட்டு தான் மூச்சு எடுக்க முடியும். மூச்சு விடுறது, ஒவ்வொரு மூச்சும் அவர் கஷ்டப்பட்டு எடுக்க வேண்டியது இருக்கும். அப்படி ஒரு ஷேம்ஃபுல், அவருடைய ட்ரெஸ் எல்லாம் எடுத்து அவரை எவ்வளோ கஷ்டப்படுத்த முடியுமோ, எவ்வளோ டார்ச்சர் பண்ண முடியுமோ அதை பண்ணாங்க. அவர் மேலே துப்புனாங்க. உலகத்தையே படைத்த தேவன், இந்த கேலக்ஸிஸை படைத்த தேவன், அந்த சன்னை செட் பண்ண தேவன், அவர் அந்த இடத்துல தொங்கிக் கொண்டிருக்கிறார் அவமானமாய். எதற்காக? நம்மளுடைய அவமானத்தை அதில் எடுத்தார், நம்முடைய பாவங்களை எடுத்தார், நம்முடைய சாபங்களை எடுத்தார். அவர் மேல் சகலமும் போடப்பட்டதுன்னு நம்ம வாசிக்கிறோம். அதனால தான் சிலுவையில் இருக்கிறப்ப அவர் என்ன லாஸ்ட் ஒரு மனுஷன் இறந்துறப்ப அவருடைய கடைசி வார்த்தை ஒரு முக்கியமான வார்த்தைம்பாங்க. ஒரு பெரிய அமெரிக்கன் சிங்கர் அண்ட் போயட் ஃப்ராங்க் சினாட்ரா, அவர் இறந்தப்ப என்ன சொன்னார் தெரியுமா? நான் தோற்று கொண்டிருக்கிறேன், ஐ எம் லூசிங் இட். வின்ஸ்டன் சர்ச்சில் என்ன சொன்னார் தெரியுமா? சலித்து விட்டது, ஐ எம் போர்டு. ஆனால் இயேசு சுவாமி என்ன சொன்னார் தெரியுமா? எல்லாம் முடிந்தது. நான் முடிந்ததுன்னு சொல்லலை, எல்லாம் முடிந்தது. நான் எதற்காக வந்தேனோ, த பர்பஸ் ஃபார் விச் ஐ கேம், நான் எதற்காக வந்தேன் அது எல்லாமே முடிஞ்சிச்சு. நான் முடிச்சிட்டு வெற்றி வாகை சூடிக்கொண்டு நான் போகிறேன். அதனால் இயேசு சுவாமி அப்படி வந்து உன்னதத்துக்கு போனதுனால நம்ம அன்னைக்கு அந்த டெம்பிளில் உள்ள திரைச்சீலை அது ரொம்ப ஹெவியாக இருக்குங்காங்க. மேலேருந்து கீழே வரைக்கும் ஓப்பன் ஆயிடுச்சு. அது கிழிக்கப்பட்டதுனால அது யாருக்கு? தேவனானவர் அதை 2ஆக பண்ணினார். எதற்கு தெரியுமா? இயேசு சுவாமி அவருடைய இரத்தத்தின் மூலமாக அந்த பரிசுத்த தேவனுக்கும் பரிசுத்தம் இல்லாத இந்த மனுக்குலத்துக்கும் உள்ள அந்த ஒரு பெரிய கேப்பை க்ளோஸ் பண்ணி இப்போ நம்முடைய ஒவ்வொரு ஜபமும் அந்த தேவனுடைய காதுகளில் விழுது. அதுதான் இதோடைய ஒரு பெரிய ஆசீர்வாதம். நம்முடைய தேவன் ஒரு பெரிய பாதையை அவருடைய இரத்தத்தினால் சம்பாதித்து கொடுத்தார். அதனால் நம்ம எந்த நிமிஷமும் we have become his address. அவருடைய அட்ரஸ் எதுன்னு கேட்டால் நம்முடைய உள்ளம். உன் மகனே உன்னுடைய உள்ளத்தில் வாழ ஆசைப்படுகிறேன், நான் நீதான் என்னுடையவள், நீ என்னுடையவன் என்று சொல்கிறார். பரிசுத்தாவியானவரை நமக்கு தந்து அவரை போல நம்முடைய ஸ்பிரிட்டையும் அவருடைய ஆத்மாவையும் நம்முடைய ஆத்மாவையும் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு வல்லமையை அந்த சிலுவை பாதை மூலமாக நமக்கு வாங்கி கொடுத்தார். அது மட்டும் இல்லாமல் எத்தனையோ தடவை நம்ம லைஃப்பில் சாபங்கள் வருகிறது. சாபம் வந்ததுனால அந்த மூதாதையர்களுடைய சாபங்கள், நம்ம லைஃப்பில் நம்ம பண்ண தப்புடைய சாபங்கள், எல்லா சாபமானவன் அதற்காக தான் அவர் சிலுவையில் மரித்தார். மரத்தில் தொங்குகிறவன் எவனும் சபிக்கப்பட்டவன் வேதம் சொல்கிறது.
இயேசு சுவாமி நமக்காக அந்த சாபமானார்னு பாடிக்கிறோம். ஏசாயா 51 பார்த்தோம் 5 பார்த்தோன்னா, நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. நமக்கு சமாதானத்தை கொடுக்கணும், நமக்கு ஒரு ஒரு சின்லெஸ் லைஃப்பை கொடுக்கணும். அப்படிங்கிறனால தான் அவர் எடுத்தார் அந்த பெரிய சிலுவையை. இயேசுக்கு எல்லாமே தெரியும், நான் இதுக்காக தான் வந்திருக்கேன், இதுக்காக தான் அந்த பெரிய என்னோட மகிமையான ஸ்தானத்தை விட்டு வந்திருக்கிறேன்னு தெரியும். ஆனால் அவர் சொல்கிறாரு, எதுக்கு? ஏசாயா 61:3 வாசிக்கிறோம் என்ன தெரியுமா? சியோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்திற்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையையும் கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின விருட்சங்கள் எனப்படுவார்கள். கர்த்தர் தம்முடைய மகிமைக்கு பண்ணின விருட்சங்கள். அதுக்கு எப்படிப்பட்டவங்க? அவருடைய அந்த இரத்தத்திலால கழுவப்பட்டவங்க. அதனால தான் இன்னும் நம்ம வாசிக்கலாம். நாம் 2 கொரிந்தியர் 5:21 நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவமறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். 3 மணி நேரம் இயேசு சுவாமி அந்த சிலுவையில் தொங்கினார். அவருடைய பிதாவின் சமூகம் எடுக்கப்பட்டது. அப்போது அவர் கதறினார், தேவனே தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்? நம்முடைய பாவத்தினால அவர் மேலே எல்லா பாவமறியாத அவர் மேலே எல்லா பாவமும் போடப்பட்டது. அதனால்தான் அப்படி கதற வேண்டியது இருந்தது. அக்கிரம் எல்லாம் அவர் மேலே சுமத்தப்பட்டது. ஏசாயா 53:6 சொல்லுது, நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல வழி தப்பி திரிந்தோம், அவனவன் தன் வழியில் போனோம், கர்த்தரோ நம்ம எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் போட்டார். எதற்கு இந்த பிரசங்கம் எனக்கு ரொம்ப க்ளோஸ்? ஏன் தெரியுமா? நான் ஒரு காலத்தில் டிப்ரெஷன் பாதையில் போயிட்டு இருந்தேன். ஏசு சுவாமி தேவனே இல்லை, தேவன் இருந்தால் நல்ல தேவனாக இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு கோபத்தில் இருந்த காலம். என்னோடய லைஃப்பில் அந்த பர்சனல் ப்ராப்ளம்ஸ் 20 வருஷம் ஜெபம் பண்ணியும் நமக்கு தேவன் பதில் அளிக்கலை நினச்சி தேவன் மேலே கோபத்தில் இருக்கிறப்ப ஜெபம் பண்ணதெல்லாம் விட்டப்ப நான் ஐஏஎஸ்சியில் ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங்கில் பிஹெச்டி பண்ணிகிட்டு இருந்தேன். அந்த டைமில் எக்ஸாம் டைமில் ஃபீவர் வந்ததுனால ஜுரம் வந்தப்போ நான் அதை கவனிக்காமல் இருந்தது. அது நிமோனியாவாகி என்னை வென்டிலேட்டரில் வைக்கக்கூடிய அளவுக்கு அவ்வளோ சீரியஸாக போயிடுச்சு. நான் சந்தோஷமாக இறந்து போயிடலான்னு நினைக்கிறப்ப ஏசு சுவாமி என்னோட ஒவ்வொரு பாவத்தையும் முன்னாடி ஒரு மூவி மாதிரி காமிச்சாங்க. அது வரைக்கும் நான் நினச்சேன் நம்ம ஒரு தப்பும் பண்ணலைன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் வேதம் சொல்லுது, உன்னுடைய நோபடி இஸ் ரைட்டியஸ் பிஃபோர் காட். உன்னுடைய ரைட்டியஸ்னஸ் எல்லாம் ஃபில்தி ரேக்ஸ், அருவருப்பானது என்று சொல்கிறாங்க. ஆனால் அந்த மாதிரி தேவன் என்னோட ஒவ்வொரு பாவத்தையும் காண்பித்தார். அவருடைய சிலுவையில் இருந்த ரத்தம் பாவத்தை கழுவினதை பார்த்தேன். உனக்கு புதிய ஜீவனை தருகிறேன் மகளே என்று 3 தடவை சத்தம் வந்தது. 5 நாள் வென்டிலேட்டரில் இருக்கப்ப அவருடைய பிரசன்னம் என்னை மூடினது. வீட்டுக்கு வந்த பிறகு வேதத்தை வாசி மகளேன்னு எனக்குள்ள ஒரு சத்தம். காலையிலேயே எழுச்சி வேதத்தை வாசிக்க இது மார்ச் 2004 நடந்தது. அதுக்கப்புறம் என்னோடய லைஃபை மாற்றினார். என்னோட பயங்களை எல்லாம் எடுத்து போட்டார். உனக்குள் இருக்கிறவன் உலகத்தில் இருக்கிறவனை விட வல்லமை உள்ளவருங்கிற வார்த்தையை வச்சு என்னோடய எல்லா பயம், என்னோடய எல்லா இதையும் எடுத்து போட்டார். ஞானத்தால் நிரப்பினார். இப்போது 2வது PhD முடித்து தியாலஜியில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் முடிக்க வைத்தார். கவுன்சிலிங்கை முடிக்க வைத்தார். லைஃப் கோச், சீனியர் லைஃப் கோச்சாக மாற்றினார். அவருக்காக என்னை பேசுகிறக்கூடிய ஒரு பாக்கியத்தை கொடுத்தார். இதெல்லாம் என்னோட லைஃப்பில் ஒரு சமாதானம், சந்தோஷம். எதற்காக? மோர்னிங், டான்சிங் ஃபார் மோர்னிங், சந்தோஷம், சிங்காரத்தை கொடுத்த அவருக்காக நான் எதனால்? அவர் சிலுவையினால். அதனால் நான் பவுலடிகளோடு சேர்ந்து என்ன சொல்லுவேன் தெரியுமா? அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அறிவதற்கு நான் ஆசையாயிருக்கிறேன். this is a great exchange that is happening. நமக்காக அவர் பாவமானார், நமக்காக அவர் சாபமானார், அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். எனக்கு ஒரு தடவை காலில் முட்டியில் சர்ஜரி பண்ணக்கூடிய அளவுக்கு ப்ராப்ளம் வந்தது. அப்போது நான் சொன்னேன், உங்களுடைய தழும்புகளால் நான் குணமாகிறேன். நான் அந்த வார்த்தையை வச்சுட்டு ப்ரேயர் பண்ணப்ப என்னுடைய கால்களில் பலன் வந்தது. 15 வருஷம் ஆயிடுச்சு, கர்த்தர் என்னை குணமாக்கினார். இந்த மாதிரி எத்தனையோ காரியங்களை செய்தார். அதை உங்கள் லைஃப்பில் இன்றைக்கி செய்ய போகிறார். நம்ம ஜெபம் பண்ணலாமா?
அப்பா பிதாவே உம்மை ஸ்துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ராஜா, நீர் எங்களுக்காக சிலுவையில் ஓப்பன் பண்ணின ஒரு பெரிய பாதைக்காக உமக்கு நன்றி. என்னோட வாழ்க்கையில் செய்தது போல இன்னைக்கு கேட்குற ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலும் நீர் செய்ய போவதற்காக உமக்கு நன்றி. உம்முடைய பிரசன்னம் அவர்கள் எங்கே இருக்கிறார்களோ அவர்கள் மேலே வந்து இறங்குவதற்காக உமக்கு நன்றி. ஏசு சுவாமி, இப்போது ஒரு பெரிய காரியங்களை நீர் செய்வதற்காக உமக்கு நன்றி. இதை கேட்கிறவங்க ஒவ்வொருவரும் மனசாலும் உடம்பாலும் குணம் அடைவதற்காக உம்முடைய குணமாக்கும் தழும்புகளால் அவர்களை குணமடைவதற்காக உமக்கு நன்றி. இந்த காரியத்தை செய்வதற்காக உமக்கு நன்றி. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையான நாமத்தில் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென், ஆமென்.